கருப்பசாமி என்னோட தாய் வந்து ஒரு நேரம் இருக்கிற புத்தி ஒரு நேரம் இல்லை சாமி அப்படின்னு பார்த்தோன்னா சேவன குளார் கலந்துருக்கு சாமி. அப்படி சேவன குளார் கலந்துருக்குதா இல்லை மினி ஏதாவது சாடி இருக்குதா இல்லை பேர் ஏதாவது சாடி இருக்குதா அப்படின்னு தெரியல சாமி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் பண்ணுற நேரம்லாம் நல்லா பேசுகிற என்னோட தாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அது பாட்டில் கலகலன்னு அது பாட்டில் சிரிக்குது சாமி. எதுக்கு சிரிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாமி. என்னை முடிஞ்சா உங்களால் காப்பாற்றிக்கிங்க, இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணி செத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொல்லிச்சா அப்படி சொல்லிட்டு இருக்கு சாமி. இல்லையா அப்படி சொல்லிட்டு இருக்கு சாமி. என்னால் வந்து என்னோட பெத்த தாயை என்னால் பார்க்க முடியல. ஒரு பக்கம் நான் கட்டின வீட்டில் மாமனாருக்கு இந்த பிரச்சனை, ஒரு பக்கம் வந்து என்னோட தாய்க்கு இந்த பிரச்சனை, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிறந்தவனுக்கு பிரச்சனை, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சுற்றி சுற்றி பிரச்சனையாக இருக்குது சாமி. ஒரு பக்கம் என் உடல்லையே பிரச்சனை சாமி. எல்லாமே நீங்கள் பார்த்து விட்றீங்க. எனக்கும் ஆரம்பத்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில மயக்கங்கள் உருவாகும். சில விஷயங்கள் நான் மயக்கம் போட்டு விழுந்தேன்னா ஒரு அரை மணி நேரம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. யாருக்கு? உன்னோட மனைவிக்கு நடக்குதுன்னு தெரியாது. ஒரு அரை மணி நேரத்துக்கு எது பண்ணாது. அதனால நம்ம வேலைக்கே போறதில்லை இல்லையா. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மயக்கத்தை நான் சரி பண்ணி கொடுக்குறேன். அந்த பொண்ணு எப்பவும் போல எல்லா பெண்ணை போல நார்மலா கண்டிப்பா எந்த வேலையும் இது பண்ண அந்த மயக்கம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு அந்த பொண்ணு உருவாகும். அதுக்கு நான் கேரண்டி அப்படி சொல்லி உத்தரவு கொடுத்தேன். எப்படியாச்சு மயக்கம் வருதா உனக்கு? இல்லை. அதே போல எனக்கு சரி பண்ணி கொடுத்த மாதிரியே எனக்கு இருந்த மீனி என் தாய்கிட்ட இருக்குதான்னு சில சந்தேகம் நமக்கு இல்லையா. அப்படிங்கும் போது அங்கிருந்தே வருதா, எனக்கு இருந்த மினி அதுக்கு வருதா, அது செத்துருவேன் அப்படிங்குது. என்னகிட்டையும் செலவு பண்றதுக்கு உண்டான சக்தி என்கிட்ட இல்லை. எப்படியாவது வந்து நான் தஞ்சம்னு வந்துட்டேன், அவங்க போகாத சாமி இல்லை, பண்ணாத மாந்திரிகள்ல செய்வன எல்லாமே பண்ணி எலுமிச்சம்பழம்லாம் இது பண்ணி 5000 10,000 செலவாகும் சொல்லி எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனா வந்து எதுலையுமே என் தாய் வந்து சரி பண்ணலை, சரி ஆகலை. அப்படி இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியல சாமி. கடைசியா நான் கும்பிட்ட தெய்வத்திலேயே எல்லா தெய்வத்தையும் நான் இது பண்ணிட்டேன். நான் கடைசியா உங்களை தான் நம்பி இருக்கிறேன். இனிமே காப்பாத்துறதும் காப்பாற்ற இருக்கிறதும் உங்களோட இது சாமி. நான் உங்களை நம்பிட்டேன். இருந்தாலும் நீங்க காப்பாற்றாம விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால வந்து இது பண்ற சாமி அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிட்டோம் இல்லையா. அப்படித்தானே? வேற மாற்றி சொல்றோமா அப்படின்னு இது பண்ணியாச்சு. நான் போகாத இது இல்லை இது பண்ணியாச்சு சாமி. எனக்கு பயமா இருக்குது, என் தாய்க்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிறது எனக்கு பயமா இருக்குது. அப்போ வந்து கருப்பசாமி ஆகப்பட்ட நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னோட தாய்க்கு என்ன மீறி தான் ஏதாவது இருந்தாலும் நடக்கும். கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. உன் தாய் சிரிக்கக்கூடியது சிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தானா சிரிக்கிறது, இதுக்கு மேலே சிரிக்காது. ஏதோ ஒரு டைம் மட்டும் ஒரு மாதிரியா எனக்கு வந்து அசதியா இருக்குது, டல்லா இருக்குது, டயர்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசும். மற்றபடி அந்த சிரிக்கிறது எல்லாமே ஆஃப் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த கருப்பசாமி உத்தரவு கொடுத்தேன். என்னாச்சு எனக்குச்சா? அப்படி எல்லாமே பண்ணி கொடுத்த பிற்பாடு எனக்கு ஒரு கோடி ஒரு ஆஃப் ஒரு சுருட்டு கொடுத்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. கொடுத்தாச்சா? இப்போ வந்து எப்போவுமே ஃபோன் பண்ணுறப்ப எனக்கு என்னன்னே தெரிலையா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. இருந்ததுக்கு பெருகுது. நான் எல்லாத்துலேயும் போய் பார்த்தேன், கோயிலில் பார்த்தேன், மாதிரிலாம் பண்ணி பார்த்தாங்க, அப்போல்லாம் சரியாகலை. இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்களோ தெரியாது. நீங்கள் பண்ணணும், நீ கொடுத்த பழத்தை நான் புதுசாக வாங்கி ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒருத்தர் பாடம் போட்டார். அந்த பாடம் போட்ட சாமி ஒரு சாமி எனக்கு இது பண்ணார். என்ன பண்ணார் எனக்கு தெரியல. அவர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து என் மைண்டு சில இதெல்லாம் எனக்கு கிளியர் ஆகுது அப்படின்னு சொன்னது யாரு? அம்மா சொல்லிட்டாங்களா? எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஆனால் வந்து ஏதோ ஒரு இது வருது உருவம், ஆனால் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. புரியுதா? நம்ம அதை வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. நான் தான் உன் தாய்கிட்ட போயிட்டுருக்குறேன். புரியுதா? முழுசு நான் சரி பண்ணி கொடுக்குறேன். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. பண்ணி கொடுத்தா போதும். சரி பண்ணி கொடுத்தேன் சரியா? வாழை கொடுத்தாலே எந்த மாற்றம் இல்லை. சரிங்களா? சரி பண்ணிடுவோம்.